எலுமிச்சம்பழம் சாதம் செய்யலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், இது வந்து 1 கிளாஸ் அரிசி, புழுங்கல் அரிசி வெடித்து வச்சுருக்கேன் வேறு வரைய. இது வந்து எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது பெருங்காயம். இதை பாருங்கள், இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். இதில் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து போட்டேன். இது எலுமிச்சம்பழம் சாதம் செய்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இருக்கலாம். சரி செய்யலாம், குழந்தைங்களுக்கு செய்வாங்கன்ட்டு எடுக்கிறேன். பாருங்கள், இது வந்து கடுகு, உளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து பாருங்கள், இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது கருவேப்பிலை இது வெடிச்சதுமே கடுகு வெடிச்சதுமே இதை போடலாம். கடுகு வெடிக்குது, 2 போட்டுக்கலாம். டீ நான் கம்மியாக வச்சுருக்கேன். சிறுவாக வச்சா நல்லா வேலை மெதுவாக நிதானமாக செய்யலாம். தப்பு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வேலை செய்கிறப்போ பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் போட்டு வதக்கணும். இது வந்து இந்த எலுமிச்சம்பழம் வெடிகட்டி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி. இது வந்து ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிற்பாடு இந்த சாதத்தில் போட்டு கலரணும். அவ்வளோதான் எலுமிச்சம்பழம் சாதம். ஈஸியாக தான் செய்யணும். எடுத்து வச்சுக்கணும்னா ஒரு நிமிஷம். இந்த எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுல முட்டை நட்டு ஊற்றி வைக்கலாம். இந்த முட்டை போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இதுதான் இது போல் முட்டை பொரித்து இந்த சாதம் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பலாம். உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இது வந்து இப்படி கொதிக்கும்போது இதை ஆஃப் பண்ணணும். பாருங்கள், எடுத்து ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு இது கலரணும். அவ்வளோதான். நான் செய்துட்டு காட்டுறேங்க. இதை பாருங்கள், சாதம் கலந்துட்டு வச்சுருக்கேன் தட்டில். இது பாருங்கள், இது முட்டை வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். இல்லைன்னா பகடா வச்சுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், செய்யுங்க. இதை பொரியல் கூட சாப்பிட்லாம். இந்த காரமாக உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், சேமக்கிழங்கு வறுவல், இதெல்லாம் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். செய்யுங்க, பாருங்கள். தேங்க்ஸ்.